Hi, this is Bala from Delta Director. இந்த வீடியோவில் வந்து நம்ம கோஸ்ட் ஷிப் அப்படின்னு சொல்லி ஒரு ஹாலிவுட் படத்தை பற்றி தான் பார்க்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு பேய் படம் தாங்க. கோஸ்ட் சம்மந்தமான படம் தான். கோஸ்ட் ஷிப் அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும், பேய் கப்பல் அப்படின்னு தான் அர்த்தம். பட் ஆனால் இதில் வந்து ஹாரர் எலிமெண்ட்ஸோ ஒரு ஸ்கேரியான மூமெண்ட்ஸோ இந்த படத்தில் வந்து கிடையாது. ஆனால் படத்தை வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். படத்தோட ஒரு ஃபஸ்ட்டு ஒரு காமன் நேரம் இருக்குல்ல, அந்த காமன் நேரமே வந்து நல்ல படத்தை தான் பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலை வந்து நம்ம கொடுத்துரும். அந்த சீனை வந்து நான் சொன்னால் வந்து புரியாது. அந்த சீனை நான் வந்து இடையில கட் பண்ணி வைக்கிறேன், அப்போ நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னா, ஒரு போட்டை வச்சுக்கிட்டு ஒரு 5-6 பேர் வந்து நடுக்கடலில் கப்பலில் போய் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. என்ன வேலை செய்கிறாங்க அப்படின்னா, ஏதாவது உடஞ்சி போய் இல்லை தீ பிடிச்சி எரியக்கூடிய கப்பல்கள், இந்த மாதிரி யாருக்குமே தெரியாமல் தண்ணிக்குள்ளே போன கப்பல், இந்த மாதிரி கப்பல்லாம் இருக்குல்ல, அதில் ஏதாவது பொருட்கள், ஏதாவது காசுகள், தங்கம் இந்த மாதிரி ஏதாவது கிடைக்குதா, இல்லை அந்த அந்த கப்பலோட இரும்பெல்லாம் வெட்டி எடுத்து அந்த போட்டில் போட்டு இங்கே வந்து விற்று ஷேர் பண்ணிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில வேலைகளை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ஒரு டீம். அந்த டீமில் தான் ஹீரோயின் அப்படின்லாம் கிடையாது, ஒரு டீம் தான். அவங்க மொத்தமாகவே வந்து ஒரு ஹீரோன்னே வச்சுக்கங்களேன். அவங்களையே கஷ்டப்பட்டா பலன் இருக்குன்னு சும்மா வசூல். ஒரு கப்பல் ஒன்று கிடக்கு. அந்த கப்பலை வந்து 2 பாதியாக வெட்டி அந்த போட்டில் வந்து இழுத்துட்டு போய் விற்று அதில் இருக்க காசு இதெல்லாம் எடுத்து ஷேர் பண்ணி தங்களை ஃபேமிலியை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா அதோட வெயிட்டை நம்ம போட்டாலும் தாங்க முடியாது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வந்து ஒருத்தன் வரான். அவன் வந்து சொல்கிறான், இது மாதிரி ஒரு கப்பல் ஒன்று இருக்குது. அந்த கப்பலுக்கு ஏதோ ஒரு பேர் சொல்கிறான், அட்டான்ட்லாவோ என்னமோ ஒரு பேர் சொல்கிறான், எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கப்பல் வந்து காணாமல் போய் பல வருடம் ஆகுது. அதை நிறையா பேர் வந்து தேடி பார்த்துட்டாங்க. பட் ஆனால் வந்து அந்த கப்பல் எங்கே இருக்குது அப்படிங்கிற சிக்னல் வந்து என் ஃப்ரெண்டு மூலியமாக எனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. போட்டை கரைக்கு கொண்டு வந்தோன்னா அதுல வர ஷேர்ல இருந்து நீ எவ்வளவு எதிர்பார்க்குற? அந்த கப்பல் கிடச்சிச்சு அப்படின்னா நம்ம அதில் இருக்க நிறையா திங்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறையா கேள்விப்பட்டிருக்கோம்ல, பேப்பர்லாம் பார்த்தோம்ல. அதை போய் நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த டீம்கிட்ட போய் இவன் பேசுகிறான். ஒரு கிளப் மாதிரி இருக்குது, அந்த கிளப்பில் உட்காந்துருக்கையில் அந்த மாதிரி போய் பேசுகிறான். அந்த நேரத்தில் வந்து அவங்க இல்லை, அந்த கப்பலை தேடி போனவங்க வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. ஏற்கனவே என் கேர்ள் ஃப்ரெண்ட் வேறு என் மேலே பயங்கர கடுப்பில் இருக்கா. இன்னும் 1 மாசத்துல கல்யாணம். ஒரு வழியாக அந்த டீமை வந்து கன்வின்ஸ் பண்ணி இவ்வளவு ஷேர் எடுத்துக்கிறேன், இவ்வளவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணி அந்த கப்பலுக்கு வந்து அவங்க அழைச்சிட்டு போகிறாங்க. அந்த கப்பலை தேடி பிரயாணம் பண்ணுறாங்க. எங்கள் கண்டிஷன் என்னன்னு சொல்லிடுறேன். நீ கேட்ட மாதிரி 20%லாம் கொடுக்க முடியாது, 10%. அவங்க போயிட்டு இருக்கல நிறைய புயல், மழை அதெல்லாம் வருது. ஒரு இடத்துல வந்து திடீர்னு ஒரு சிக்னல் கிடைக்கிது. அதாவது ஒரு கப்பல் இருக்கிற மாதிரி ஒரு சிக்னல் கிடைக்கிது. திடீர்னு அந்த சிக்னல் காணாம போயிடுது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து அவங்க போய் ஒரு கப்பலையே மோதிடுறாங்க. அந்த போட்டு போய் ஒரு கப்பலில் போய் மோதிடுது. மோதிர டயத்தில் தான் தெரியுது அந்த கப்பல் தான் வந்து அந்த அவங்க தேடி வந்த கப்பல். அந்த கப்பல் தான் வந்து கோஸ்ட் ஷிப் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த கப்பலுக்குள்ளே போனால் அங்கே வந்து பேய் பிசாசெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக வந்து இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஓப்பனிங் சீன் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது வந்து ஆக்சுவலாக ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி தான் காட்டுவாங்க. ஃபஸ்ட் எடுத்தோன்னே நமக்கு வந்து ஒரு கப்பலில் வந்து ஒரு பார்ட்டி மாதிரி நடக்கும். அந்த பார்ட்டியில் வந்து நிறைய பேர் டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் வந்து ஒரு ஒயர் ஒன்று கட் ஆகி இருக்கிற எல்லாரையுமே வெட்டி சாய்ச்சிட்டு போயிடும். உடனே அந்த கப்பலில் இருக்கவங்க அனைத்து பேருமே வந்து இறந்து போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வந்து காட்டுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த டோரை திறந்தா பிரிட்ஜுக்கு வழக்கமாக ஒரு புதையலை தேடி போகிற ஒரு கதையாக இருந்தாலும் பட் இதில் வந்து சில சீன்ஸாக வந்து ஒரு நல்ல சீன்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கடைசியாக ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது. அது என்ன ட்விஸ்ட்டு அப்படின்னா, அந்த ஒருத்தன் வந்து கூப்பிட்றான்ல, அந்த தங்கம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்றான்ல, அவன் ஆக்சுவலாக வந்து ஒரு பேய். இந்த காம்பஸ் கூட வேலை. அவன் வந்து இவங்க மூலியமாக அந்த தங்கத்தை வந்து எடுத்து வெளியில் கொண்டு வந்துட்டோம். அந்த கப்பலை விட்டு வெளியில் வந்துருச்சு அப்படின்னா அந்த தங்கத்தை நம்ம வந்து எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். பட் ஆனால் அந்த கப்பலை விட்டு அந்த தங்கம் வெளியிலே வரமாட்டேங்குது அப்படிங்கிறதான் ஒரு முக்கியமான விஷயமா அங்கே வச்சு சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் இங்கே வந்து இதை பாருங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையோட போக்கு வந்து இருக்கும்.
இதில் வந்து நீங்கள் மற்றபடி ஒரு ஸ்கேரியான மூமெண்ட்டோ ஒரு பயப்படுற மாதிரியோ அப்படின்லாம் எந்த விதமான இதுவும் இருக்காது. படமாக பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ அந்த படம் வந்து நல்லா இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தோணுச்சு. இந்த படம் பார்க்குறதுனா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பார்க்கலாம். தமிழில் இருக்குது, நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுனா என்ஜாய் பண்ணலாம். எங்கே போனார்னே தெரியல. இங்கே எல்லாமே ஒரு மாதிரி வித்தியாசமாக நடக்குது. 40 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியல.